ஹாப்பி ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம 8th ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷில் இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் ஹாபி டர்ன்ஸ் சக்ஸஸ்ஃபுல் கேரியரை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்ததை கண்டினியூ பண்ணலாம். ஐ ஹோப் யூ ஆல் டெவலப்டு வெரி குட் ஹாபி வித் கிரேட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் யூ ஆர் என்ஜாயிங் டூயிங் இட். இதான் ஹாபி டெவலப் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறதில்ல நம்ம மணி எழுதிட்டு இருந்த ஒரு எஸ்ஸே படிச்சுட்டு இருந்தோம். ஸோ லெட் அஸ் கண்டினியூ வித் தட். Writing is a unique hobby because most people don't want to exhaust themselves in their spare time. Many feel that writing is tough, but I do not think so. I feel writing is like painting our voice. When I get free time, I pick up pen and a notebook and start painting my ideas in words. I write stories, poems, and sometimes about my feelings. My mind relaxes when I pour my thoughts as words. So writing energizes me. மணி என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ரைட்டிங்கிறது ஒரு யூனிக் ஹாபி. காமனாக எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இவங்களுக்குன்னு தனியாக இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் யூனிக் ஹாபின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா பீப்புளாலேயும் எழுத முடியாது. ஏன்னா திங்க் பண்ணணும், அதுக்கு ஐடியாஸ் வரணும், ஒரு இமேஜினேஷன் இருக்கணும் ரைட்டிங் இருக்கிறதுக்கு. அதனால் ஸ்பேர் டைம்லேயும் அந்த மாதிரி இருக்க வேண்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரைட்டிங்கை சூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் ரைட்டிங் டஃப்னு நினைப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, ரைட்டிங் என்னோடய வாய்ஸை நான் பெயிண்ட் பண்ணுற மாதிரி, நான் என்ன நினைக்கிறேன், என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதை பெயிண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு மணி சொல்கிறான். அவனுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு பென் அண்ட் நோட் புக் எடுத்து அவனோட தாட்ஸ் எல்லாத்தையுமே வேர்ட்ஸாக போட ஆரம்பிச்சிட்டான். என்னென்னலாம் எழுதுவான், ஸ்டோரிஸ் எழுதுவான், போயம்ஸ் மாதிரி. அண்ட் சம்டைம்ஸ் அவனோட ஃபீலிங்ஸ் என்ன இருக்கோ அந்த டைமில் அதையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எழுதிட்டு இருந்தான். அப்புறம் அவனோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிது. அவன் தாட்ஸை வேர்ட்ஸாக போட்ட அப்புறம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ ரைட்டிங் மணிக்கு ஒரு எனர்ஜி கொடுத்தது. When I write things, my imagination is at its best. I imagine a world with magic and magicians where I can fly and birds can talk. Writing helps me completely immerse into that world. Sometimes I sit with small children and entertain them with these stories of mine. The happiness of their faces makes me to write more and better. இந்த பேரல் என்ன சொல்கிறான் மணின்னா, அவங்க எப்போல்லாம் எழுதணும்னு நினைக்கும்போது அப்போல்லாம் அவனோட இமேஜினேஷன் லெவல் எப்போவுமே பெஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நிறைய திங்க் பண்ண முடியும், நிறைய இமேஜின் பண்ணி எழுத முடியும். எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லிக்கலாம், ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக மேஜிக் அண்ட் மெஜிஷியன்ஸ் மட்டும் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும். அங்கே அந்த நான் பறப்பேன், பேர்ட்ஸ்லாம் பேசும், அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு இமேஜினேஷனோட எழுதியிருக்காங்க. கம்ப்ளீட்லி இம்மர்ஸ் இன்டு தட் வேர்ல்டு, அந்த வேர்ல்டுக்குள்ளே போய் அங்கேயே நம்ம வாழ்கிற மாதிரி, என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணி எழுதியிருக்காங்க. சம்டைம்ஸ் எங்கள் குட்டி பசங்களோட உட்காந்து அவங்கக்கிட்ட இந்த ஸ்டோரிஸ்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க ஃபேஸில் இருக்க ஹாப்பினஸ் பார்க்கும்போது இன்னும் நிறைய எழுதணும், பெட்டராக எழுதணுன்றது மணிக்கு ஃபீல் ஆகும். Although writing is just a hobby for me, yet it is very beneficial. It opens my mind to think beyond the little things with a broader mind. It makes me more passionate about my life. It makes me learn new things and enjoy every moment of my life. ரைட்டிங் வெறும் ஹாபி மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாகவும் இருந்திருக்கு. எப்படின்னா ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கு. எப்படின்னா ஒரு சின்ன விஷயம் மட்டும் திங்க் பண்ணாமல் ஒரு ப்ராடர் மைண்ட், இன்னும் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு இன்னும் ஃபாராக திங்க் பண்ண வச்சுது இவங்கள. பேஷனேட், ஒரு ஆசையாக உள்ளேந்து பண்ணுறது தான் பேஷனேட் சொல்லுவாங்க. அவன் லைஃப்பை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரைட்டிங்க்கு ரொம்ப பேஷனேட்டாக லைஃப்பை பற்றியும் மாற்றிருக்கு. ரைட்டிங் நியூ திங்ஸை கற்றுக்கிறதுக்கும் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கும் ரைட்டிங் அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போ ஒரு கோட் பார்க்கலாம். லெட் அஸ் see a quote said by Mark Twain. Writing is easy. All you have to do is cross out the wrong words. இவர் ஒரு ஃபேமஸ் அமெரிக்கன் ரைட்டர். இவர் என்ன சொல்கிறான்னா, ரைட்டிங் ஈஸி, ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எழுதும்போது எது உங்களுக்கு தப்பான வேர்ட்ஸ்ன்னு தோணுதோ அதை ஸ்ட்ரைக் பண்ணிவிடுங்க. அப்போ ரைட்டிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எது தப்புன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா சரியானதை ஈஸியாக கொண்டு வந்துடலான்ற மாதிரி மீன் பண்ணுறாரு. மை ஹாபி helped me in school too. When I started writing things, I was unable to describe them accurately. With time, my experiences helped me think of new ideas and this made me a good writer. அவன் என்ன சொல்கிறான், மணி என்ன சொல்கிறான்னா, அவன் ஸ்கூல் படிக்கும்போது இந்த ரைட்டிங் ஹாபி அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு.
ஃபஸ்ட்டு அவன் எழுத ஆரம்பிக்கும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக இதுதான் நான் சொல்ல வரேன் அப்படின்னு அவனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எக்ஸாக்டாக நான் இதுதான் சொல்ல வரேன்றதை டிஸ்கிரைப் பண்ண முடியல அவனால். ஆனால் டைம் போக போக ஒரு நியூ ஐடியாஸ் எடுத்துகிட்டு வர்றதும் அவனை வந்து ஒரு குட் ரைட்டராக ஆக்கிடுச்சு. அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நிறைய எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி அவனை ஒரு குட் ரைட்டராக ஆக்கிடுச்சு. Now I look out for things which I was not able to see before. Hence, I can describe things better in my stories. I feel no problem with writing English essays or stories as it is my hobby. To become a better writer, I spend time on learning how to write in different forms like fiction and non-fiction. It is important to always learn and improve our hobbies. Who knows, one day I could be a writer like R.K. Narayana. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, முன்னாடி பார்க்க முடியாத திங்ஸை இப்போ அவன் பார்க்குறான். அவன் அதெல்லாம் தெரியுது அவனுக்கு. இப்போ வந்து அதனால் அவன் ஸ்டோரிஸில் வந்து எழுதும்போது இன்னும் திங்ஸை பெட்டராக நம்மளுக்கு சொல்லுவான் அவன். முதல்லலாம் அவனுக்கு எழுத படிக்க கஷ்டமாக இருந்தது. இப்போ இங்கிலீஷ் எஸ்ஏஸ் ஸ்டோரிஸ் எது கொடுத்தாலுமே அழகாக எழுதுவான். இப்போ அது ஹாபியாக ஆனதுனால. ஸோ இதுக்காக தான் ஒரு நல்ல ஹாபி டெவலப் பண்ணிக்கணும்னு நம்மளை வந்து நம்ம அதில் இன்ட்ரெஸ்டோடு பண்ணுறதுனால அது நம்மளுக்கு எப்போவுமே பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். எப்படி அவன் இன்னும் நல்ல ரைட்டராக ஆகிறதுக்கு என்ன பண்ணுறான்னா, ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் இதெல்லாம் எப்படி எழுதுகிறாங்க அப்படின்ட்டு. ஃபிக்ஷன்னா ஒன்றும் இல்லை, இமேஜினேட்டிவ் ரைட்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவனே சொல்லிகிட்டு இருந்தால மேஜிக் அண்ட் மெஜிஷியன்ஸ் வேர்ல்டில் அவன் பறக்கிற மாதிரி, பேர்ட்ஸோட பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி நடக்காதது இமேஜினேட்டிவாக பண்ணி நம்ம கற்பனையில் பண்ணி எழுதுறது தான் ஃபிக்ஷன். அந்த மாதிரிலாம் எப்படி எழுதுகிறாங்கன்றதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டான். இப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான், மெயின் பாயிண்ட் இது தான், எப்போவுமே நிறைய கற்றுக்கிட்டு ஹாபீஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். யாருக்கு தெரியும், நான் ஒரு நாள் ஆர்கே நாராயணன் மாதிரி ஒரு ஃபேமஸ் ரைட்டராக வருவேன் அப்படின்னு சொல்லி. ஆர்கே நாராயணன் வந்து ஒரு ஃபேமஸ் இந்தியன் ரைட்டர். அவரை மாதிரி கூட நான் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவாக சொல்கிறான். இந்த பாக்ஸில் பாருங்கள், டு யூ நோ the former Chief Minister of Tamil Nadu, Mr. C.N. Annadurai, had the hobbies of reading and writing. He wrote many books, stories, plays, thought-provoking articles and cine dialogues which have contributed to reformation of society as we know it today. C.N. Annadurai முன்னாடி சீஃப் மினிஸ்டராக இருந்தவர், தமிழ்நாடுக்கு ரொம்ப முன்னாடி. அண்ணா சொல்லுவாங்க எல்லாருமே. அவருக்கும் வந்துட்டு என்ன ஹாபிஸ் இருந்ததுன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் தான். அவரும் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு, கதை எழுதியிருக்காரு, நிறைய நாடகங்கள்லாம் எழுதியிருக்காரு. அப்புறம் தாட் ப்ரொவோக்கிங் ஆர்டிகல்ஸ்னால் அதை படித்த உடனே நம்மளுக்கே ஃபீல் ஆகும், நிறையா ஐ ஓப்பனர் மாதிரி, நம்மளுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும், நம்மளோட தாட் ப்ராசஸ் மாறுற மாதிரி. சினி டயலாக்ஸ் கூட நிறைய எழுதியிருக்காரு. இப்போ நம்ம சொசைட்டிக்கு அது ஒரு பெரிய மாற்றமாக இருக்குது அவர் எழுதினதெல்லாம் படிக்கும்போது. See here students, இந்த glossary ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேலே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நிறைய போல்ட் லெட்டர்ஸில் இருக்கிற அந்த வேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இங்கே மீனிங் இருக்குது. இதை நீங்கள் படிங்க. அண்ட் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டில் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸும் சூஸ் த கரெக்ட் ஆன்சரும் இருக்குது. நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் லைன் பை லைன். ஸோ இதை நீங்களாக பண்ணலாம். இதுதான் today's activity for you. So you can do it by yourself. It's very easy. Please learn the glossary and the words in that, understand the meaning of that, and do these true or false and choose the correct answer. It will be very easy for you. Let me see you in next class. Thank you. Bye.